Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. இந்த பதிவில் எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதாங்க நம்ம ஆர்டிசி பிஜிஎம் அதாவது பெருங்கத்தில் நடந்த அட்டஸ்டேஷன் பரேடு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சமே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுக்குறது மாதிரியான ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். भारत की सैनिक वीर वीर गंभीर अचल हम प्रहरी समीक्षा क्रम में 15 कदम आते हुए आज की मनोहर परेड பரேடு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டி பசங்களுக்கானது. அதாவது ஃபஸ்ட்டாக வேலையில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டாக நடக்கிற ஃபங்க்ஷன் தாங்க இது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பரேட் அப்படின்னாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. அதுவும் நம்ம நாட்டை காக்கக்கூடிய வீரர்களை வந்து டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இது ரெக்ரூட்டி பசங்களுக்கான ட்ரைனிங் முடிச்சு ஃபஸ்ட்டு பரேட் இங்கே தாங்க பார்த்தேன். இது முன்னாடி எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சு பரேட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இது செகண்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது டிவியில் வந்து நியூஸ்லாம் போடும்போது அப்படியே உட்காந்துருந்து பார்க்குறது. பட் இதை டைரக்டாக பார்க்கும்போது இன்னும் மெய் வந்து சிலிர்க்கும் அப்படின்ட்டுனே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. பட் மார்னிங் வந்து நேரமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ வந்து கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து போனேன். ஏன்னா பிள்ளைங்களெல்லாம் புறப்பட வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகியாச்சு. பட் அந்த பரேடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கான மல்கம், அதுக்கப்புறமா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டீகோவுட் இந்த மாதிரியான கராத்தே எல்லாமே கலந்ததுமான ஒரு மிக்சிங்கான ஒரு இது கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உட்காந்துருந்து பார்க்கும்போது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய டெடிக்கேஷன், அதுக்கப்புறமா நாட்டுக்காக அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அர்ப்பணிப்பான உணர்வு வந்து அப்படியே நம்மளுடைய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 17th நடந்து முடிஞ்சாச்சு. எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ், அதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால உட்காந்துருந்து அதை எடிட் பண்ணி எனக்கு போடுறதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இவ்வளவு லேட் ஆச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுதுங்க. அதுக்கப்புறமா அட் லாஸ்ட் ஃபைனல் தாங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த மல்கமாக இருக்கட்டும், இந்த ஒரு கேமாக இருக்கட்டும், இதில் வந்து லாஸ்ட்டு அந்த தேசிய கொடியை வந்து அப்படியே காமிச்சு அதில் அந்த சாங் வந்து போடும்போது அது வந்து ரொம்பவே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா போன எல்லாருக்குமே ஸ்நாக்ஸு, ஜூஸு, தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.